வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் ஒற்றுமை, தடைப்பட்ட திருமணம் நடந்திட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனாட்சி திருக்கல்யாணம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மதுரை சித்திரை திருவிழா நடைபெறும். அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அன்னை மீனாட்சி மற்றும் சொக்கநாதர் ஆகிய சிவபெருமானின் அருளை பெறணும்னு நிறைய பேருக்கு ஆசை, விருப்பம் அதெல்லாம் உண்டு. ஆனால் எல்லாராலையும் மதுரைக்கு போயிட்டு நேரடியாக திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே அரிது தான். அப்படி மீனாட்சி திருக்கல்யாணத்தை கலந்து கொள்ள முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அன்னை மீனாட்சியின் அருளை எப்படி பெறலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்களில் இந்த விழாவும் ஒன்று. சித்திரை மாதத்தில் 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் மதுரை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஊர்லேருந்தும் இந்த விழாவை தங்கள் வீட்டு விழாவாக நினச்சி சிறப்பிக்கிறது வழக்கம். குறிப்பாக மதுரை சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வில் ஒன்று தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம். இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினம், அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்குது. திருமணம் ஆனவர்கள் சிறப்பான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையணும்னு, குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்றதையும், திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தடையில்லாமல் திருமணம் நடைபெறவும் இந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் தரிசிச்சிங்க அப்படின்னாலே போதும். இந்த திருக்கல்யாணத்தை காண வரும் பக்தர்களோட வசதிகளுக்காக நிறைய வசதி மதுரையில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அங்கே போக முடியாதவங்க டிவியில் கூட இதை பாருங்கள். ஆனால் டிவியில் பார்த்துட்டு நம்ம வீட்டில் இந்த வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, மீனாட்சி திருக்கல்யாணத்தை அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியின் படத்தை வாசனை மலர்களால் அலங்காரம் செஞ்சுருங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சு அன்னை மீனாட்சியை மனதார வழிபடுங்க. பாயாசம், சர்க்கரை பொங்கல், அப்புறம் ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்து அன்னை மீனாட்சிக்கு நெய்வேத்தியமாக வைங்க. தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, வெற்றிலை பாக்கு, பால், பழம் இது எல்லாமே நீங்கள் மீனாட்சி அன்னைக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். அப்புறமேட்டா வழிபாடு பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மங்கள பொருட்களை யாருக்காவது தானமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தாலி சரடையும் கொடுக்கலாம். இந்த நாளில் யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். வீட்டில் திருமண விருந்து கூட சமைச்சு வீட்டிற்கு எல்லாரையும் அழைச்சி சாப்பாடு போடலாம். இது ரொம்பவே புண்ணியமும் கூட. இப்படி வழிபடுறதுனால மீனாட்சியோட அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தடைப்பட்டுட்டு வந்துட்டு இருந்த திருமணமும் ஈடேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவரோட இன்பமாக வாழறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒற்றுமை விளங்க இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபாகத்தை கண்டிப்பாக வீட்டிலையே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மீனாட்சி அன்னையோட பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் முதல் 15 நாட்கள் மீனாட்சி அம்மன் திருவிழாவாக நடக்கும். அடுத்த 15 நாள் கல்லர்கள் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய விழாவாக நடக்கும். மதுரை அரசியான பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த தெய்வீக திருமணம் சக்தியும் சிவமும் இணையும் பரம ஆன்மீக தருணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நன்னாளில் திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வது பாரம்பரியம். கணவன் ஆயுள் நீட்சி, குடும்ப வளம், சாந்தி ஆகியவற்றை வேண்டி செய்யப்படும் ஒரு நம்பிக்கையின் வழக்கமாக தான் இந்த வழக்கம் கருதப்படுது. கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சுட்டு வாங்க. கணவரோட பூரண அருள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை விளங்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.